இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக. என்னுடைய பேர் உபைத், அக்குபஞ்சரிஸ்ட். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக செராகேர் ஹெல்த் கேரில் ஆப்ரேஷனல் டைரக்டராக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம செராகேர் பிரான்ச் கோயம்புத்தூர், ராமநாதபுரம், நஞ்சுண்டபுரம் மெயின் ரோட்டில் பிளேஸாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கிடியோனி அப்பா ரெகுலராக வந்துட்டு இருக்கக்கூடிய நபர். அங்கே வந்து நம்ம ஃப்ரீ தெரப்பி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அப்பா ஏன் வாங்கினார், அவருக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்டே கேட்கலாம். ஹாய்ப்பா. ஹாய் சார். உங்களோட பேர்? கிடியன் சார். கிடியோன். என்ன ஒர்க் பண்ணுறீங்கப்பா? பேங்கிங்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார். பேங்கிங்லேருந்து இப்போ ரிட்டையர்டு. உங்களோட ஏஜ் என்னப்பா? 65 ஏஜ். சொல்லுங்கப்பா, செராகேர் உங்களுக்கு முதலாக எப்படி தெரிய வந்துச்சு? என் நண்பர் மூலயமா தான் அது எனக்கு தெரிஞ்சது. நண்பர் மூலியமாக தெரிய வந்துச்சு இல்லைங்களா? அவர் எனக்கு முன்னாடி இங்கே செராகேர் வந்துட்டு தான் இருக்கார். ஓகே. அவர் மூலியமாக ஃபீட்பேக் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேப்பா. நீங்கள் செராகேருக்கு என்ன ப்ராப்ளமால் வந்தீங்க, என்ன ப்ராப்ளம் சரியாச்சு? செராகேருக்கு வந்தது காரணம்னா என்னுடைய பேக் பெயின் தான் எனக்கு மெயின் ப்ராப்ளம். ஓகே. இது ரொம்ப வருஷமாக எனக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கான 2-3 ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன். பட் சர்ஜரி பண்ண வேணாம், நீங்கள் வந்து பிசியோ மட்டும் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. ஆனால் பிசியோ வந்து ரெகுலராக நான் பண்ணணும், லைஃப் லாங் அதை பண்ணியே ஆகணுன்ட்டேன். அந்த கண்டிஷனில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் அந்த பிசியோ அதற்கு கண்டினியூவாக பண்ண முடியல. என்னென்னா பெயின் ஆகுது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பெயின் ஆனால் நிறுத்திடுங்க, நீங்கள் அந்த டைமில் அந்த பொசிஷனை விட்டு நாங்கள் கொடுத்த மற்ற செட்டப்பில் நீங்கள் பண்ணுங்கள் செட்டில். வலி இருந்தால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ண வேணான்றாங்க. பட் இதை கண்டினியூவாக பண்ணி கூட எனக்கு அவ்வளோ ரிசல்ட் வரல, என்னால் முடியல. என்ன மெயின் ப்ராப்ளம்னா என்னால் படுக்க முடியாது. ஓகே. என்னன்னா எப்படா ராத்திரி வந்து ஐயோ இன்றைக்கி படுக்கணுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். தூக்கமே வந்து சேரில் உட்காந்து தான் சார் தூங்குவேன். பெட்டில் படுத்து நான் தூங்க மாட்டேன். மேக்ஸிமம் பெட்டில் படுக்கணுன்னா படுத்தா முதுகில் அவ்வளோ வலி இருக்கும். அதாவது முதுகு சைடில் வந்து கொப்பளம் பழுத்து இருந்தால் எப்படி இருக்கும், ஆமாம், அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். படுத்த உடனே பெயின் அப்படியே மூவ் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் வலி இருக்கும், வலி அப்படியே மூவ் ஆயிரும். அதே பொசிஷனில் படுத்துக்க வேண்டியதுதான். அடுத்த டைரக்ஷன் வேறு பக்கம் திரும்பினீங்கன்னா வலி ஸ்டார்ட் ஆயிரும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வலி. இது எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துச்சுங்கப்பா? கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே சஃபர் பண்ணேன் சார். 5 இயர்ஸாக நான் இந்த 5 வருஷத்தில் இந்த பேக் பெயினுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? இது செலவு கணக்கு பார்த்தா சார் 3 மாதத்துக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணணும். 3 மாதத்துக்கு ஒரு பிளட் டெஸ்ட் 4000 ரூபா. ஒரு பிளட் டெஸ்ட் 4000 ரூபா. 3500 ரூபா. 3500 ரூபாய் கம்மி இல்லை, அது 4000 ரூபா. அதில் டிஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் இப்போ, அடுத்த 3 மந்த்ஸ் எப்போன்னு பார்ப்பாங்க. இது ஒன்று நடக்குது. இது இல்லாமல் எம்ஆர்ஐ எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், எல்லா டெஸ்ட்டும் எடுப்போம். அது கணக்கு பார்த்தா கணக்கு சொல்ல முடியாது. அந்த கணக்கில் போயிடுச்சு, ஏகப்பட்ட செலவு பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபிசியோக்கு வந்து ஒரு சிட்டிங்க்கு எவ்வளோ இல்லை சார், ஃபிசியோ வந்து அந்த மாதிரி சிட்டிங்கை முதல்ல வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ டாக்டர் இதை சொல்லிட்டாங்க, ரெகுலராக பண்ணுறதுனால வேண்டாம், நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஃபார்மேட் போட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் அதை ரெகுலராக பண்ணிக்கங்க. பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் இருக்கனால கால் ஃபோல்டு பண்ண முடியல. ஸ்பைனுக்கு வந்து மெயினாக காலை ஃபோல்ட் பண்ணணும். என்னால் அதை பண்ண முடியல. அப்படியே பண்ணாலும் வலி ஆகுது. ஓகே. அதனால் டாக்டர் வந்து அது வேணான்ட்டார். அதுக்கிடையில் தான் எனக்கு நண்பர் மூலிமா இந்த செராகேர் கிடச்சிது. அப்போ இந்த படுக்க முடியலன்ற கண்டிஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். திடீர்னு ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் போராட்டேன். கூட யார் எடுத்து என்னை கையை பிடிச்சி தூக்குறது கூட ஆள் கிடையாது. தனியாக இருக்கேன் நான். இப்போ என்னோடய சூழ்நிலை நான் தனியாக இருக்கேன். எல்லா டைமும் ஆள் கூட இருக்க மாட்டாங்க. திடீர்னு எங்கே வெளியே போயிட்டாங்க, ஆள் இல்லைன்னு வச்சுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எழுந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி இன்ச்சாக தான் நகருவேன். அதனால் இப்போ நான் படுக்கிறதே கிடையாது. படுத்தா தான் பிரச்சனை, படுக்கிறதே இல்லை. சேரில் உட்காந்து தூங்கிக்க வேண்டியது. அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த மனநிலை எப்படி இருக்கும்ப்பா? அது தனிமைன்றது ரொம்ப கஷ்டம் சார். கஷ்டம் இல்லையா? அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து செராகேர் தான். கண்டிப்பாக. என்னென்னா என்னை திரும்பி பார்க்க வச்சது இந்த செராகேர். நான் யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தினதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. அந்தளவுக்கு இந்த செராகேர் வந்து என்னோடய லைஃப்பில் ட்ராவல் ஆச்சு. நாங்கள் வந்த பிறகு அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போ என்னால் தனியாக ஒரு ஆளாக எதையும் செய்ய முடியும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. நான் வந்த பிறகு இனி யார் தயவு இல்லாமல் என்னால் வாழ முடியும். என்னால் என்னுடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியுன்றதுக்கு செராகேர் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஓகேப்பா. நான் பார்த்தா சொல்லுங்கள். அப்படி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் செராகேரை பற்றி சொல்கிறீங்க, அப்படி அங்கே என்ன
நடந்துச்சு? செராக்கியோட அனுபவங்களை சொல்லுங்கண்ணே. சார் அனுபவம்னு சொல்கிறத விட செராக்காருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ரெண்டாவது நம்ம ஃபவுண்டர் மிஸ்டர் வெங்கடேசன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக. மூணாவது உபைது சார் அண்ட் அவர் டீம் ராணாவரம் பிரான்ச்சில் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த பேட்டியே கொடுக்க முடியாது சார். ஃபவுண்டர் சார் வந்து வெங்கடேசன் சார் வந்து இதை லான்ச் பண்ணலை, இங்கே கொண்டு வரலைன்னா இன்றைக்கி என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்காது. இன்றைக்கெலாம் நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னால இவங்க எல்லோரும் தான் எனக்கு காரணம். நான் இது காலத்துக்கும் உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லி ஆகணும் இவங்க எல்லாருக்குமே. சரி. அந்த அளவுக்கு செராக்கார் வந்து என்னுடைய லைஃப்பில் முக்கியமான ஒரு மாற்றத்தை இருக்குது. ஓகேப்பா. இப்போ முதலாக செராக்கியருக்குள்ளே என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. இப்போ அங்கே நம்ம ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். என்ன மனநிலையோடு உள்ள என்ட்ரி ஆனீங்க? இல்லை எதுவும் வாங்க சொல்லுவாங்களா இவங்க, இல்லை இப்போ இலவசம்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுவும் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட்டாக இருக்கட்டும், இல்லை செராக்கியர் கொஞ்ச நாள் இருக்கும், இல்லை ஒரு கேம்ப் மாதிரி அப்படின்ற மனநிலை இருந்துச்சா? உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலையோடு உள்ளே வந்தீங்க? எது உங்களை சேஞ்ச் பண்ணுச்சு? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராடக்ட் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். எல்லாமே வந்து குறிப்பிட்ட நாள் தான், அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஒரு இன்டைரக்டாக நான் மூவ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சென்டரில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரெண்டாவது நம்ம சென்டரில் இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே வே ஆஃப் அப்ரோச்மெண்ட் இஸ் வெரி குட்னு சொல்லுவோம். ஓகே. ஏன்னா ஹைலி அப்ரோச்மெண்ட்டு, நல்லா கைண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. எப்படி ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணணும், எப்படி ஒருத்தர் கூட அப்ரோச் பண்ணணுன்றது எல்லாமே அங்கே பழகிக்கலாம். அவங்கள பார்த்தா அவங்க ரோல் மாடலாக தான் எல்லாருமே இருக்காங்க நம்ம சென்டரில் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இடத்துல வரும்போது தான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்தால் வாங்க சொல்லுவாங்களா. ஏன்னா நம்ம பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வாங்க சொல்கிற ப்ராடக்ட் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து வாங்க சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு சொல்லும்போது, நண்பர் ஜீவா சார் சொல்லும்போது கூட நான் இதுதான் சொன்னேன், சார் இது கண்டிப்பாக வாங்க தான் சார் சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் நம்ம எத்தனை ப்ராடக்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு. சரி வாங்க போய் பார்க்கலாம். உங்களோட ஏஜ் அந்த அனுபவத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பார்த்துருக்கேன் சார். அதனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும் சார். எந்த ஒரு நிறுவனம் இலவசமாக எப்படி செய்வாங்க சொல்லுங்க. என்ன சோஷியல் சர்வீஸாக நடத்துகிறாங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார், நீங்கள் நினைக்காதீங்க சார்னு சொல்லி நண்பர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணேன். அதையும் தாண்டி இல்லை நிரூபிச்சிட்டாங்க. அந்த பிரான்ச்சுக்கு வந்த பிறகு, ராணாவரம் பிரான்ச்சுக்கு வந்த பிறகு அதை வந்து ப்ரூவ் பண்ணி உடைச்சாங்க. இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறது கூட யாருமே வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணியோ மார்க்கெட்டிங் பண்ணி இது வரைக்கும் நான் இதை வாங்கலை. ஏன்னா இதனுடைய ரிசல்ட் வந்து நான் கிட்டத்தட்ட இவ்வளோ நாளாக வந்ததுலாம் நான் பார்த்துட்டேன். எனக்கு இப்போ நான் வந்து ஃப்ரீயாக படுக்கிறேன், ஏந்திரிக்கிறேன். சூப்பர்ப்பா, வெரி குட். நான் லைட்டாக லிட்டில் பெயின், அவ்வளோதான். படுக்கிறப்ப லைட்டாக வலி இருக்கும். அப்புறம் ஏந்திரிக்க முதல்ல உட்காரவே முடியாது சார், கீழே உட்காந்து ஏந்திரிக்க முடியாது என்னால். உங்களுக்கு நாளையில் அந்த ரிசல்ட் கிடச்சிச்சுங்கப்பா? எனக்கு வந்து செராக்கியரில் வந்து இத்தனை நாள் எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்ட்டு எனக்கு 20 days ஆச்சு சார் ஸ்டார்டிங்கில். ஏன்னா சென்டரில் என்ன சொன்னாங்க, 10 நாளில் உங்களுக்கு தெரியும் சார். நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு ஆனால் தான் மேடம் நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக. ஏன்னா அது என்ன யாருன்னு எனக்கு நிரூபித்த ஒரு ப்ராடக்ட் அது. என்ன நீ யாருன்னு என்ன திரும்பி பார்க்க வச்சது. ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தாக உள்ளே போனால் தான் என்னால் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். அப்படி சொல்ல 20 நாள் 25 நாள் எனக்கு டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. என் பாடி கொஞ்சம் வெயிட் கம்மியான மாதிரி லேஸாக ஃபீல் பண்ணேன். பார்க்க போனால் இப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் எனக்கு கிட்டத்தட்ட நியர்லி 3 கிலோ கம்மியாக இருக்கேன். வெரி குட். 1 மந்த்தில் 3 கிலோ கம்மியாக இருக்கேன். அதாவது 3 கிலோ நீங்கள் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அங்கே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னாக்கா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வந்திருக்குது. இதுதான் அந்த நீங்கள் அந்த உடம்புல இருக்கக்கூடிய வெயிட் கம்மியானதுக்கான காரணமே தவிர உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உங்கள் உடம்புல நச்சுக்கள் டெபாசிட் ஆகக்கூடாது. இதுதான் அந்த சாராம்சமே, அதோட பேஸே அதுதான். சரிங்கப்பா. இப்போது நீங்கள் அங்கே தொடர்ந்து ரெகுலராக வந்துட்டு இருந்தீங்க, இப்போ அந்த தெரப்பி எடுத்துகிட்டு இருந்தீங்க. இப்போ இதில் வந்து வலி அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி வலி வேதனைலாம் வந்துட்டு இருப்பீங்க, இப்போ பத்தாவதுக்கு இப்படி வேற சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எதை உங்களை வந்து இன்னும் ஊக்குவிச்சது? ஆனால் அங்கே இருக்க ஸ்டாஃப் என்கிட்ட சொன்னாங்க, சார் கண்டிப்பாக வலி ஆகணும். என்னால் வந்து அந்த மேட்டில் படுக்கவே முடியாது. என்னால் மேட்டில் படுக்கும் போதே வலிக்கும். நான் வெளியே சொல்ல மாட்டேன், பேலன்ஸ் பண்ணி சமாளிச்சுட்டு அப்படியே படுத்துருவேன்.
அப்போ தான் நம்ம ஸ்டாஃபுங்கிட்ட பேசும்போது சொன்னேன், என்னால் ஏந்திரிக்க முடியலைங்க. அப்போ அவங்க கையில் ஹேண்டில் பண்ணி எனக்கு ஒரு தூக்கி உட்கார வச்சாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு எனக்கு அதில் நல்லா ஸ்வெட் ஆச்சு, என்னுடைய கழிவுலாம் வெளியாச்சு, என்னால் இப்போ ஃப்ரீயாக படுக்க முடியுது. சூப்பர். அந்த ஒரு ஸ்டேஜை நான் பார்த்த பிறகு தான் சரி இதில் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நமக்கு இதை கண்டினியூ பண்ணுவோன்ட்டு தான் ரெகுலராக கிளாஸ் ஒரு நாள் கூட நான் அந்த மிஸ் பண்ணலை, கண்டினியூவாக வந்தேன். இதுதான் கான்செப்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகே இதை பண்ணால் தான் நம்ம பண்ண முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சரி இந்த ப்ராடக்டை நம்ம வாங்கினா என்ன, எவ்வளோ செலவு பண்ணிட்டோம். கண்டிப்பாக ஒரு தடவை வாழ்கிறோம், அது வாழ்க்கையில் சரியான முறையில் ஆரோக்கியமாக வாழ்ந்துடணும். பட் அதே டைமு மற்றவங்களுக்கு இது நம்ம ரோல் மாடலாக இருக்கும் சார். ஏன்னா இது என்னோட போகக்கூடாது, கண்டிப்பாக எனக்கு அப்புறம் வரவங்க இதை பார்த்து அவங்களும் நல்ல லாங் லைஃப் வாழணும், கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த கான்செப்டில் தான் அது சரி அதை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மறுபடியும் வாங்கினேன். மற்றபடி யாரும் வந்து என்னை கம்பல் பண்ணி இதை வாங்குங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லலை. கண்டிப்பாக. இப்போ அங்கே வந்தோடனே இந்த ஜேடு ஸ்டோன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஜெயிட் ஸ்டோன் வந்து அதனுடைய லேசர் கதிர்வீச்சு வந்து உள்ளதோட டீப்பாக உள்ள நான் போகுது. இதுக்கு முன்னாடி நான் வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஒன்லி ஹீட் தான் ஃபீல் பண்ணேன். ஓகே. பட் இது உள்ளே போய் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து எனக்கு அதில் கிடைக்கல. ரெண்டாவது இந்த மாதிரி லாங் டைமாக நான் வேறு எந்த ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட் செராஜிம், இதுக்கு முன்னாடி நீங்கள் செராஜிம் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? சார் இவ்வளோ ப்ராடக்ட் அங்கே கிடையாது. இங்கே வந்து ஒரே ஒரு பெட்டு மட்டும்தான். ஓகே. அப்புறம் மேட் வச்சுருக்காங்க. ஓகே. மேட்டில் ரொம்ப டைம் கொடுக்குறதில்ல அவங்க. ஓகே. நம்ம டோட்டலாகவே மேட்டை தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. பட் அந்த ஸ்டோனு எப்படி ரிசல்ட்டுன்றதெல்லாம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல, போனோமே தவிர இந்த அளவுக்கு டீட்டெயில் ஸ்டடி அங்கே இல்லை எங்களுக்கு. அங்கே வந்து உங்களை அங்கே போய் ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக அங்கே பொண்ணு உங்களை வாங்க சொல்லியிருக்காங்க. அங்கே கண்டிப்பாக வாங்க சொல்லுவாங்க சார். குறிப்பிட்ட நாள் தான் டைம் கொடுப்பாங்க. ஒரு 30 டேஸ் பக்கம் நாங்கள் போனோம், நானும் என் நண்பர் தான் போனோம். 30 டேஸ்க்கு அப்புறம் அவங்க அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. சார் ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்க, ஏன் வாங்க மாட்டீங்க? தட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஃபார் திஸ் சென்டர். அதான் வித்தியாசம். ரிசல்ட். ஆமாம், தென் ரிசல்ட்டு. அதாவது வரக்கூடிய அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ட்டு? இப்போ நீங்கள் அங்கே ஒரு மக்கள் வந்திருப்பாங்க, ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்குது, இந்த விஷயங்களை நான் பார்த்தேன், இதெல்லாம் கொஞ்சம் பப்ளிக் வந்து இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சரி பண்ணணும் அம்மா அப்பா சைட்லேருந்து? இது லைஃப்பில் நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாலும் ஒன்றுமே கிடையாது. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இது அதனால் வந்து எப்படி சொல்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் முடக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாருமே இருக்காங்க. ஒரு சூழ்நிலைக்கு இது மாதிரி ஆகிட்டாங்க, சிக்காயிடும். ஒரு வாசகம் கூட இருக்குது, ஒரே இடத்தில் முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட ஒரு மனிதனை சிறைப்பிடிக்கும் என்பார். ஆமாம், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து இந்த சிக்கில் அப்படியே இருந்து இப்படியே இருந்துட்டோம். இதுலேருந்து வெளியே வரணும்னா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் பாடி சிமுலேட் பண்ணும். அந்த கண்டிப்பாக மேட்டில் படுக்கணும், சிமுலேட் பண்ணி அந்த முடங்கி கிடந்த நர்வ்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி உங்களை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரும். அதனால் இதை வந்து நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி அங்கே வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேரம் இல்லைன்னு சொல்கிறதே கான்செப்டே தப்பு சார். என்னென்னா எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு 1/2 hour மிஞ்சி போனால் 1 hour வெயிட்டிங், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுறோம் அடுத்த பேட்ச் வெளியே வர வரைக்கும். அது வரைக்கும் ஒரு 1/2 hour 1 hour நம்ம கால்குலேட் பண்ணி வரலாம். இந்த நேரமின்மைன்னு சொல்லிவிட்டு நம்ம வாழ்க்கையே இல்லாமல் போகுது, லைஃப் டைம் கம்மியாகி போகுது. கண்டிப்பாக நீங்கள் இதில் டைம் இல்லைன்னும் போது அப்போ உங்களுக்கு லைஃப் டைமே கம்மி இல்லைன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக லைஃப் டைம் கேரண்டி கிடையாதுல்ல. கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நீங்கள் 1 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல வருஷங்கள் மேலே போகலாம், நீடி ஆயுசோடு வாழலாம். கண்டிப்பாக. ரெண்டாவது நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியிலே இன்னொரு கேள்வி கேட்டீங்க. ஒரு வாசகம் மட்டும் நான் சொல்கிறேன் சார். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் சொல்லும். இது நன்மை என்ன, தீமைனா என்ன? நன்மைன்றது வாழ்க்கையில் மற்றவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான். கண்டிப்பாக நம்ம பெற்ற இந்த சந்தோஷம், இந்த சுகத்தை மற்றவனுக்கு நீ சொல்லணும் சார். கண்டிப்பாக அதை சொல்லலைன்னா நன்மை செய்ய வாழ்ந்து என்ன புரிஞ்சு சொல்லுவோம். அதுதான் லைஃப்பில் பாவம். நம்ம வாழ்க்கையில் பாவம் பண்ணாதான் பாவம் அப்படின்ற பெரிய தப்பு பண்ணாதான் பாவம் நினைக்க, அது இல்லை. ஒரு நன்மை செய்யணும்னு ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அதை போகிற ஒரு பிளஸட் லைஃப் ஒன்றுமே இருக்காது.
நீ நன்மை செய்யணும்னா எப்படி நன்மை செய்வேன்? 4 பேருக்கு இதை நம்ம சொல்லணும். சும்மா வர சென்டருக்கு வரோம், எல்லாம் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க, எல்லாம் கை தட்டுறோன்ட்டு போகிறது பிரச்சனை இல்லை. எப்படா அடுத்த பேட்ச் கூப்பிடுவான்னு பாட்டு போய் படுத்துட்டு ஏஞ்சி போகிறதுல அது ஒரு அக்செப்டபிள் இதே காரியமே கிடையாது. கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் தாட்டு என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் பாவமே இல்லை. ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாம போனால் தான் பாவம்னு வேதம் சொல்லுது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கணும், அதுக்குரிய வாய்ப்பு இங்கே கிடைக்குது. இப்போ இது நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க சார்? 1,25,000 கொடுத்து வாங்கியிருக்கேன் சார். 1,25,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இந்த 1,25,000 ரூபாங்கிறது ஒரிஜினல் காஸ்ட்டாக இல்லை மானியத்தில் வாங்கினீங்களா? இது வந்து எனக்கு மானியத்தில் வந்த காசு. மானியத்தில் வந்தது. டபுள் ஆஃப் த அமௌண்ட். இது ஆக்சுவலாக எம்ஆர்பி ரேட்டு பார்க்க போனால் ஜாஸ்தி. நான் பேசும்போது எனக்கு அந்த அமௌண்ட்டு வாங்க முடியாது, அதாவது 2.5 லட்சம் கிட்ட வருது இல்லையா? 2 லட்சத்துக்கு மேலே வந்துடும். ஏன்னா நான் மற்ற ப்ராடக்ட்டில் வாங்கலை. இது எனக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போ நான் வாங்கினது லேட்டஸ்ட் பெட். அதில் வந்து பொட்டென்ஷியல் வந்துடுது. ஓகே. பொட்டென்ஷியல் தனியாக வாங்கினோன்னா கஷ்டம். சிலர் வந்து நாசா பெட் வாங்கிட்டு அதில் பொட்டென்ஷியல் தனியாக வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது அட்வான்ஸ் மாடல் வித் அட்டாச்டு பொட்டென்ஷியல் வந்துருச்சு. ஓகே. எல்லா ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு காம்போவாக நம்ம வாங்கிடுறோம். 3 பால் 9 பால் எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து 1,25,000 வாங்கியிருக்கேன். எனக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்து நிர்வாகம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன் மோர் டைம் தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா, இப்போ கோல்டு வாங்கியிருக்கலாம், இல்லை பசங்களுக்கு ஏதோ சொத்து சேர்த்துருக்கலாம், இல்லை பேரப்பேசங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டுலாம் யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார், கோல்டு வாங்குறதோட கோல்டான லைஃப் தான் சார் முக்கியம். கோல்டு வந்து ஒரு அசையாத பொருள், ஒரே இடத்துல இருக்கும், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீ கொண்டு போக முடியாது. என்ன? கண்டிப்பாக. அதை வச்சுட்டு போனால் அதை எவனா விற்று தான் தின்னுவான், வேறு யாரும் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சுட்டு போவாங்க, இதனால் 4 பேர் பிழைப்பான், 4 பேருடைய லைஃப் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. அவங்களுடைய லைஃப் ஸ்பேமே இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. கண்டிப்பாக. அதனால் வந்து நீங்கள் கோல்டோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. கோல்டு இது பக்கத்தில் கோல்டு வர முடியாது, வர முடியாது சொல்லுவேன். இதுக்கப்புறம் தான் கோல்டே வரும். கண்டிப்பாக. அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்ம ஃபவுண்டர் வெங்கடேசன் சாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். சென்னை அந்த ஒரு மனுஷன் இதில் என்ட்ரு ஆகலைன்னா இன்றைக்கெலாம் நம்மளாம் இருக்க முடியாது சார். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக. அவர் இல்லை அப்படின்னாக்கா இது இல்லை. அப்படி தான் நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டால் நான் அப்படி தான் சார். கண்டிப்பாக. இந்த பார்த்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட இதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பெற்றவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய பேரண்ட்ஸ் தான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் சார் வாழ்க்கை. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. இன்றைக்கி எனக்கு சரக்கரில் அப்ரிஷியேஷன் அவார்டு கொடுத்தாங்க, ஷீல்டு கொடுத்தாங்க, அச்சீவர்ஸ். ஓகே. ஷீல்டு கொடுத்தீங்க. நான் அதை கொண்டு வந்து எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவில் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக. நீங்கள் அதை பாருங்கள். ஆமாம். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இல்லை சார். கண்டிப்பாக. இப்போ நான் என்ன, அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவருடைய லைஃப் டைமே ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவர் இருந்திருக்கப்போ இந்த எனக்கு அதெல்லாம் இல்லாமல் போச்சு. என் வீட்லேயே நிறைய பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன், நிறைய பேர் இழந்திருக்கேன். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு அப்போல்லாம் கிடைக்காம போயிடுச்சுன்றதை ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸை எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய பிள்ளைங்களுடைய லைஃப்லேயும் வரும். அந்த பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்கிறேன். அதனால் வந்து நம்ம பெற்றோருக்கு செய்யக்கூடிய நற்கிரியைகள் நிமித்தம் நம்ம பிள்ளைங்களில் நம்ம பிள்ளைங்களுடைய சந்ததி தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கண்டிப்பாக. அந்த ஒரு பிளஸட் லைஃப் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வயசான காலத்தில் முடியலன்னு சொல்லி இவங்களை யார் கொண்டு போய் சென்டர் கூட்டு போகிறோன்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஆல்மோஸ்ட் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இல்லை பெற்றவங்க மேலேயும் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு வெங்கடேசன் சார் சொல்லியிருந்தார். என்ன விஷயம் அப்படின்னா, பிள்ளைங்களுக்காக ஓடி இந்த பிள்ளைங்க என்ன பார்ப்பாங்கனாக்கா, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக தான் ஓடுறாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்காக ஓடலை அப்படின்றத அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அப்போ பின்னாடி வரப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவங்களும் பிள்ளைங்கன்ட்டு ஓடிடுறாங்க, இப்போ அப்பா அம்மாவை பார்க்காம மிஸ் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அதாவது மணி மைண்டடாக மக்கள் மாறிடக்கூடாது. என்னன்னா அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சாங்க, அதே மாதிரி நமக்கு சம்பாரிச்சு வைப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது லைஃப்பில் என்ன உங்களுக்கு கிடைக்குது? அதனால் என்ன கிடைக்குது சொல்லுங்கள். இப்போ கண்டிப்பாக ஒரு மனுஷன் ஒரு செடியும் கூட செத்தா முளைக்குது சார். ஆமாம். அது செத்து ஒரு இடத்துல செத்தா மறுபடியும் விதை முளைச்சி மறுபடியும் ஒரு செடியாக மரமாக ஆகுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்?
நம்ம ஓடி போய் நமக்கு அப்புறம் சொத்து சேர்த்து வைக்கிறதா பெருசு. கண்டிப்பாக. அவனுடைய லைஃப் லாங் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். காசு இன்னைக்கு வரும் போகும் சார். கண்டிப்பாக. எதுவும் நம்ம கொண்டு போக போகிறது கிடையாது. இப்போ உங்கள் ஆட்டோ ராஜா சார்லாம் பார்த்தீங்க இல்லையா? பார்த்தேன் சார். அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது உங்களுக்கு? சார், ஆட்டோ சங்கர் சாரை நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் கையில் தான் அச்சீவர் அவார்டும் வாங்கினேன். ஓகே. லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த ஆட்டோ ராஜா சாருக்கு பேக் போனாக இருக்கிறது நம்ம சென்டர், அதாவது செராக்கர் நிறுவனம் என்பது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அது என்னென்னா, அப்படி ஒரு நிறுவனம் வந்து இல்லைன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இன்றைக்கி போல்டாக இறங்கி எதையுமே செய்ய முடியாது. அது அவரே ஆட்டோ சார் அவரே சொன்னார். ராஜா சாரே பேசும்போது சொன்னார். மற்ற நிறுவனங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம செராக்கார் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்களாப்பா செராக்காரை பற்றி? எல்லாம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணேன் சார். என்னென்னா, இது அவர் சொன்ன மாதிரி ஆட்டோ ராஜா சார் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய நிறுவனம்லாம் இருக்குது, யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் செராக்கார் நிறுவனம் இந்த அளவுக்கு உள்ளே இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யார் சார் செய்வா சொல்லுங்கப்பா இன்றைக்கி? கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி கமர்ஷியலாக இதை பண்ணலான்னா சார் பண்ணலாம். ஆமாம். மற்றவங்களுக்கு சேலரி ரைஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவரை நினைக்கலையே. ஆமாம். இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு எல்லாருக்கும் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் வருது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த இடத்துல அவர் எங்கே நிற்கிறார் சார்? வேறு அவர் இருக்கிற இடமே வேறு. ஆனால் அதுக்குரிய பிளஸிங் சாருடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு மனுஷெல்லாம் இன்னொரு தடவை வருவான ஒரு உலகத்தில் அப்படி யோசிக்க வேண்டிய அளவுக்கு இந்த நிறுவனம் செராக்கார் நிறுவனம் நம்ம வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பண்ணியிருக்காங்க. அவரே நீங்கள் என்னென்ன ரிசர்ச்லாம் பண்ணீங்கப்பா செராக்கார் உள்ளே வரப்போ? இந்தந்த விஷயங்கள் நம்ம நெட்லலாம் செக் பண்ணி பார்த்துருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க சார்? இது சர்வீஸிங் எப்படி இருக்குன்னு மெயினாக பார்த்தேன். சர்வீஸ் எப்படி இருக்கு? சர்வீஸ் வேர்ல்டு வைடு உங்களுக்கு சர்வீஸ் வந்து பக்காவாக கொடுக்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சர்வீஸிங் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதேமாதிரி ப்ராடக்ட் லைஃப் டைமும் நல்லா ஸ்டார் ரேட்டிங் பார்த்தா அது நல்லா தான் இருக்குது. அந்த இடத்துல குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓகே. நல்லா அந்த ஃபீட்பேக்லாம் எதுவுமே குறை சொல்ல முடியாது சார், அந்த அளவுக்கு இருக்குது. மற்ற ப்ராடக்ட்லாம் நான் பார்த்த வரைக்கும் இதனுடைய ஃபீட்பேக்கே வேறு மாதிரி நல்லா இருக்குது. இல்லை சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் பொதுவாக இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குறவங்க சர்வீஸ் தான் மெயினாக கேட்கணும். ஏன்னா இது இருக்குமா, கம்பெனி வேறு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா வேறு ஊர் ஷிஃப்ட் பண்ணி போயிட்டா, இப்போ நானே வேறு ஊர் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க சார், சர்வீஸ் வேணும், யாரை போய் கேட்குறது? ஆமாம். அதுக்குன்னு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். எந்த சென்டர் கூப்பிடணும், எப்போ நான் இருக்கிற இந்த சென்டர் கோயம்புத்தூர் இருக்கேன், சப்போஸ் நான் ஷிஃப்ட் ஆகி வேறு பக்கத்து போயிட்டோம், அப்போ எனக்கு வேணும்னா திருப்பி நான் அவங்களே கூட கூப்பிடலாம். கண்டிப்பாக. கூப்பிட்டா அவங்க வேறு ஒரு நெட் கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த நம்பரை கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க. அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செராக்காரில் இருக்குது அப்படின்றத அது ஒரு உண்மை சார். கடைசியாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கப்பா? நீங்கள் இதை ரெகுலராக வாங்க. ஏன்னா நாங்கள் இதை லைஃப்பில் சேலஞ்சாக எடுத்து இதை நான் ஃபேஸ் பண்ணி சேலஞ்சாகவே சொல்லுவேன். நான் இது என்னால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு வீடியோவில் நான் இதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக உங்களை எல்லாரையும் வாங்குங்கன்னு நாங்கள் யாரும் சொல்லலை, நானும் சொல்லலை, நிர்வாகமும் சொல்லாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வாழணும், நீடி ஆயுசோடு எல்லோரும் வாழணும். அதனால் அந்த கான்செப்டோட நீங்கள் வாங்க. நீங்கள் மட்டும் வராமல் உங்களோட இருக்கிறவங்க எவ்வளோ பேரை உங்களால் இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியுமா? வரல சார், விதைக்க வேண்டியது நம்ம வேலை விதைச்சி அறுவடைன்றது அது நடக்கு தானா, நம்ம எதுவுமே செய்ய வேணாம். அதனால் உங்கள் சொல்ல வேண்டிய கடமை நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லி அவன் வரலன்றதுக்காக சொல்லாமல் விட்டுறாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் ஐயோ நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமே நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுற சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிக்க கூடாது. ப்ராடக்டை வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கப்பா? ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஆமாம் சார். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த ப்ராடக்டை வாங்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் வாங்க வேணாம் நான் இந்த சஜஷனை கொடுக்கவே மாட்டேன். வாங்குறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். சில ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் சிலர் வாங்கலாம், அதுக்கடையில் யாராவது டைவெர்ட் பண்ணலாம் அவங்கள. சார் இந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க, கடையில் சாத்திட்டு போயிடுவா, இடையில இருக்காது, சர்வீஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரூமர், அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. ஏன்னா அதே மாதிரி ஒரு சக்ஸஸ் பின்னாடி ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை உருவாகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகிறது தான் லைஃப். வச்சிங்களா?
அதனால் அந்த மாதிரி வரதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகவே முடியாது. டோன்ட் டேர்ன் பேக். அதனால் வந்து நீங்கள் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா டிசிஷன் கரெக்டாக எடுங்க. கண்டிப்பாக. அதுக்காக சூழ்நிலை நிறைய பேர் நகையெல்லாம் அடமானம் வச்சு வாங்கணும்லாம் சொல்கிறாங்க. நான் உண்மையில் அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணுவேன். கண்டிப்பாக. அதை விட அதிகமாக நகை அவன் வாங்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க லைஃப்பில் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டாங்கன்னா தாராளமாக அவங்க இழந்ததெல்லாம் டபுளாக சம்பாதிக்கலாம், வாங்கலாம். கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வாங்கிறது யோசிக்காதீங்க, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். உங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க. கொஞ்சம் டிலே பண்ணாலும் நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேப்பா. என்னடா இந்த டிஸ்டர்பனில் கடைசியில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறேன் இருந்தாலும் நீங்கள் நினச்சாச்சு என்ன இப்போது சொல்கிறேன். இது மார்க்கெட்டிங்காக நான் பேசலை, நிர்வாகம் அதுக்காக என்னை பயன்படுத்தலை. ஆமாம், எனக்கு கிடைச்ச லைஃப்பில் கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். ஸோ இதுதான் உண்மை. இந்த வீடியோக்கான நோக்கம் என்னென்னா, இந்த வீடியோ யாருக்கோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நபருக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம். அதோடைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கணுன்றது தான், இல்லையா? அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைக்கணுன்றதை இந்த வீடியோவை நாங்கள் மெயினாக பண்ணுறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளோட கிடியோனப்பா இவ்வளோ நேரம் அவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார். ஸோ நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு நான் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூப்பா, ரொம்ப நன்றி. நன்றி.